பேர்ல நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி மேலே டாஸ்மாக்ல முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை முன் வச்சு முன்ஜாமீன் செந்தில் பாலாஜி தாக்கல் பண்ணியிருந்தார். அது சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுத்துட்டாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அங்கே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. பாஸ்போர்ட்டை நீங்கள் ஒப்படைச்சிக்குவாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்கிறது என்னன்னா, முன்னாடி அவர் அமைச்சராக இருக்கலாம், இப்போ ஆட்சி மாதிரி இருக்கு, அவர் அமைச்சர் கிடையாது, அதனால் அவர் எந்த ஒரு விதிமுறையும் பண்ண முடியாது, சாட்சிகளை கலைக்க முடியாது, அதனால சொல்லி முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜியின் மீது இந்த அரசு எவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சியோடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரை படித்து பார்த்தாலே தெரியும். சரி, எஃப்ஐஆர் போடுறது யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை, ஒரு அரசினுடைய நிர்வாகம். கரூர் கேங் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு எஃப்ஐஆரில். அவர் கரூர் கம்பெனி, அதாவது சவுக்கு சங்கர் வேர்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கரூர் கேங், கரூர் கம்பெனி. எப்படி சசிகலா மன்னார்குடி மாஃபியான்னு ஒரு காயின் ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா, அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு கரூர் கேங் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதை சுத்தல் வர்றாங்க. அடிப்படையில் இந்த வழக்குக்குள்ளே என்ன இருக்குது, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் என்ன காட்டமாக பேசினார் நீதிபதி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண ஒரு முயற்சி நடந்துச்சு. அவர் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு பணத்தை பேரம் பேசினார், அவர் தம்பி எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட முயற்சி நடந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் ஆட்சி கவிழ்ப்பு நடத்துவதற்கான சதி அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஆட்சி கவிழ்ப்புனா என்ன? சபாநாயகரை வீழ்த்துறதுக்காக ஓட்டெடுப்பு நடத்தப்படுது, அதில் சபாநாயகருக்கு எதிராக, தாவேக்காவுக்கு எதிராக வாக்களிக்கிறதாக சொல்லி தான் 50 கோடி பணமெல்லாம் பேசப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சபாநாயகர் இல்லைன்னா ஒரு சபாநாயகர் வர போகிறாரு. இதுக்கும் ஆட்சி கவிழ்ப்புக்கு என்ன சம்பந்தம்? அதை அந்த ஜாமீன் விசாரணையிலேயே பேசினாங்க. அதை கோர்ட்லேயே கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் சார், அதை நீக்கிறோம் சார் அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. செந்தில் பாலாஜியை தூக்கணும் அப்படிங்கிறது இப்போ அஜெண்டாவில் ஆட்சிக்கு வந்த உடனேயே தாவேக்காவினுடைய அஜெண்டா. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அவரை இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு டார்கெட் பண்ணி அவர் தூக்க முயற்சி பண்ணாங்க. அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்ற ட்ரை பண்ணாங்க. ஒயிட் பேப்பர் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியே தான் ஒட்டுமொத்த பார்ட்டி ஃபண்டுக்கும் காரணம், இவரை தூக்கிடலாம், இவரை தூக்குவதனூடாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நாங்கள் பார்த்தீங்களா ஊழல் பண்ணவங்களை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முகாந்திரம். அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த அரசு வெளியிட்ட வெள்ளை பேப்பர் அந்த அரசுக்கே எதிராக போயிடுச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. யார்? தாவேக்கா அரசே சொல்லிடுச்சு அவங்களோட ரிப்போர்ட் படி. ரெண்டாவது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க சரி பண்ணாருன்னு சொல்லி கைது பண்ணால் இரவா முயற்சி பண்ணாங்க. அதுலேயும் கோர்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துருச்சு. அதுலேயும் முடியல. கரூருக்கு விஜய் போகிறதுக்கு முன்னாடி இவரை தூக்கணும்னு முயற்சி நடந்துச்சு, அதான் தூக்க முடியல. இப்போ மூணாவது, இப்போ பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, பட்ஜெட் உரையை சிஎம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சிடணும். பார்ட்டி ஃபண்டு வாங்கிட்டு இருந்தவங்கள நாங்கள் கைது பண்ணிட்டோம், எங்களால் அந்த பட்ஜெட்ல புது திட்டத்தை அறிவிக்க முடியாது, எங்கள்கிட்ட பணம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல நிறைய லீக்கேஜஸை பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேல நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு கேட்பாங்கல்ல மக்கள், பத்திரிகையாளர்கள், சார் பார்ட்டி ஃபண்டு வாங்கினவங்களை கைது பண்ணிட்டு, அதாவது நடவடிக்கை எடுத்துருக்குன்னு சொன்னீங்க, யாரை கைது பண்ணிருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால செந்தில் பாலாஜி கைது பண்ணிட்டா எல்லாமே கைது பண்ண மாதிரி, கரூர் சம்பவத்திலிருந்து எம்எல்ஏ, இப்படி ஒரு அஜெண்டா செயல்படுறது. இது குறிப்பா மின்னம்பலம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் உரையை வாசிக்கும் போது அந்த பட்ஜெட் உரைக்கு ஏத்த மாதிரி டயலாக்ஸ் முதல்ல எழுதி கொடுத்துருவாங்கல்ல விஜய், அதுல செந்தில் பாலாஜி கைதானதை வச்சு ஒரு உரை ரெடியா இருக்கு, ரெடி பண்ணுவாங்க. அப்படி அவர் சொல்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைது பண்ணணுங்கிறது தான் அஜெண்டா. ஆனால் செந்தில் பாலாஜி இப்போ கைது பண்ண முடியல. அடிப்படையில் செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய வழக்கு என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த அரசு 1 வருஷம் ஜெயிலில் வச்சுது. யார்? பாஜக அரசு. பாஜக அரசு 1 வருஷம் அவர் ஜெயிலில் வச்சதில்ல. அவர் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணிருச்சா? இல்லை. நம்ம டாஸ்மாக் வழக்குன்னு தொடர்ச்சியாக பேசுறாங்கல்ல. டாஸ்மாக் வழக்குன்னா என்ன? 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் பாட்டிலுக்கு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினது யாரு? டாஸ்மாக் நிலைய கடைநிலை ஊழியர்கள் வாங்கியிருக்கிறாங்க. சரி, ரைட். டெண்டர் அலோகேட் பண்ணது, பாட்டில் சாராய ஆலையிலேருந்து எடுத்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டெண்டர் இருக்கு பத்தியா, இந்த அலோகேஷன்ஸ்ல முறைகேடு நடந்திருக்கு. அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேனேஜர்ஸ், ரீஜனல் லெவல் மேனேஜர்ஸ் பணம் வாங்கியிருக்கிறாங்க.
அவங்க மாட்டியிருக்காங்க. இது ஊழல் அப்படிங்கிறாங்க. சரி, வேற என்ன ஊழல்? குறிப்பிட்ட பிராண்டு சரக்கை வாங்குறதுக்காக அந்த நிறுவனத்துக்கு சாதகமா டெண்டர் போட்டிருக்கிறாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்திட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு ஏத்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SNJ, கிங்ஃபிஷர் இது மாதிரியான பர்டிகுலர் நிறுவனத்தை மையமா வச்சு காசு வாங்கிட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். இது இல்லாம இப்போ போட்டக்கூடிய எஃப்ஐஆர்ல அடிஷனலா என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய பார் வந்து காலாவதி ஆயிடுச்சு அதனுடைய லைசன்ஸ், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 255 பார் இருக்கு, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி டாஸ்மாகனுடைய வெப்சைட்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து ரினியூவல் பண்ணாமே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் அது மேல வச்சிருக்கக்கூடிய அலிகேஷன். இதுவரைக்கும் டாஸ்மாக் விவகாரத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது? நான் சொல்றது 2 நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மேல போட்ட எஃப்ஐஆர் இருக்கு பாத்தீங்களா, அந்த எஃப்ஐஆர் கிடையாது. அது இல்லாம எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்தம் 53 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஓகே, 2016 இருந்து 2025 வரைக்கும். இதுதான் அந்த எஃப்ஐஆருடைய பேக்கேஜ். 2 வருஷத்துக்கு முன்னாடி 3/10/2023 அக்டோபர் அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இந்த டாஸ்மாக் வழக்குகள் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களை மொத்தமா தொகுத்து அதுல ஒரு 41 வழக்கு மட்டும் எடுத்து இந்த 41 வழக்கு மேல புதுசா வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து ஒரே கொடைக்குள்ள கொண்டு வந்து ஒரு பேக்கேஜா மாத்தி யாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை அவங்களுடைய எஃப்ஐஆரை பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர்னா அவங்களுடைய ஒரு காப்பி இருக்கும், இஎஸ்ஐஆர். அந்த இஎஸ்ஐஆர் காப்பி அவங்க போடுறாங்க. இந்த இஎஸ்ஐஆர் காப்பியில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் காலகட்டம் எது அப்படின்னா 2017 இருந்து 2022 வரைக்கும் தான். 2017 டு 2022 இந்த இடைப்பட்ட கேப்ல 41 ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. 2025 ரைடு நடக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்க. ரைடு பண்ணி 2025 இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க. மே மாதம் கொண்டு வராங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வருது 2025 மார்ச் மாதம் ப்ரெஸ் ரிலீஸ் பண்றாங்க. இடி என்னன்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல ஊழல். இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக அரசு அண்ணாமலைக்கு ஒரு அஜெண்டா இருந்துச்சு. 2024 தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை தூக்கணும், தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவர் தூக்கி ஜெயில வச்சிட்டோம்னா அண்ணாமலை ஜெயிக்கிறது ஈஸி, கொங்கு பெல்ட்ல பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு வருந்தா. 2023 24 தேர்தல் மேல 23 இந்த வழக்கு எல்லாத்தையும் கிளப் பண்ணதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி உள்ள வைக்கணும், 24 நாடாளுமன்ற தேர்தல் அவர் வெளியிருக்க கூடாது அப்படின்னு பாஜக அண்ணாமலையோட அஜெண்டா. அதுதான் அவங்க பண்ணாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேர்தலுக்கு பிறகுதான் அவர் உள்ள போனார். குறிப்பா 2025 இது உச்சநீதிமன்றத்துக்கு வருது. நீதிபதி BR கவாய் தலைமையில தான் வருது. அவர் படிச்சு பார்த்துட்டு அசிங்கமா திட்டினார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். டாஸ்மாக் ஒரு நிறுவனத்து மேல எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? ஒரு மாநிலத்தினுடைய நிறுவனத்தின் மீது நீங்க எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படியே சொன்னார், நீங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம், ஃபெடரலிசம், ஒரு தன்னாட்சி அதிகாரத்தை மீறி நீங்க செயல்படுறீங்க. உங்களோட கன்விக்ஷன் ரேட் என்ன? கோர்ட்லயே வச்சு கேட்டார். இவ்வளவு பேர்த்த கைது பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றீங்களா, என்ன உங்க கன்விக்ஷன் ரேட்டு? அப்ப கபில் சிபல் கோர்ட்லயே பேசினார். டாஸ்மாக் எம்ப்ளாயிகளுடைய போனை கிளவுட்ல வந்து குளோன் பண்ணியிருக்காங்க. அத்தனை லேப்டாப்பும் குளோனு, அத்தனை சிஸ்டமும் குளோனு. தனி மனித சுதந்திரத்திலிருந்து ஒரு அரசினுடைய வர்த்தக விவரம் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்தது தப்பு அப்படின்னு நீதிபதி சொன்னார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எச்சரித்தார். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே அமலாக்கத்துறை 2017 இருந்து 2022 வரைக்குமான வழக்கை விசாரித்தார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு குறித்து ஒரு அபிடேவிட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அபிடேவிட்டை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல கொடுத்தாங்க. ஓகே, ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த அபிடேவிட்டின் அடிப்படையில தான் இப்ப இவங்க வந்து அதாவது ஒரு பிரிமா ஃபேஸா வச்சுக்கிட்டு அதை பிரிமா ஃபேஸா வச்சுக்கிட்டு தான் நாங்க இந்த ரைடு பண்றோம், இந்த எஃப்ஐஆரே போடுறோம் அப்படின்னு இன்னைக்கு இந்த விஜய் அரசு சொல்லுது. விஜய் அரசனுடைய முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இடி பண்ண ரைடுல அவங்க கோர்ட்ல கொடுத்த அபிடேவிட்ல ஏதோ இருக்கு, அதனுடைய அடிப்படை அது ஒரு முகாந்திரமா வச்சுட்டு அது என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நானும் அபிடேவிட்டை படிக்கல. அது 159 பக்கமே இருக்குன்னு சொன்னாங்க. அபிடேவிட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் ஆனா இவங்க அனுப்பிச்ச கடிதம் இருக்குல்ல, அதாவது டாஸ்மாக்னுடைய அடிஷனல் செக்ரட்டரி, டாஸ்மாகோட அடிஷனல் செக்ரட்டரி தமிழ்நாடு விஜிலன்ஸ்க்கு அனுப்பிச்சது இருக்கு இல்லையா, அந்த விஜிலன்ஸ் கடிதத்தை அரவிந்த் அக்ஷயன் வந்து அவருடைய ஃபேஸ்புக்ல வந்து அந்த பேஜை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வெளியிட்டு இருந்தார். அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த வழக்கு, இந்த எஃப்ஐஆர் எதன் அடிப்படையில் போடப்பட்டது என்றால், யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்ல. எதன் அடிப்படையில் போட்டீங்க அப்படின்னா, அபிடேவிட்
என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அஃபிடேவிட்டின் அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அடிப்படையில் டாஸ்மாக் வழக்கில் ஒரு பெரிய மித்து இருக்கு. இப்போ அந்த மித்தை 2 நாளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தளபதி வந்தாருப்பா, டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுத்துட்டாருப்பா, பார்த்தீங்களா பயங்கரமாக அலற விடுறாங்க. ஆக்சுவலி மொத்தம் நான் சொன்னது 41 வழக்கு இருக்கு இல்லையா, இந்த 41 வழக்கில் 34 வழக்கு எடப்பாடி பீரியடில் போடப்பட்ட வழக்கு. 7 வழக்கு திமுக வந்து வழக்கு போட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திமுகவும் அதிமுகவும் இந்த மண்ணை ஆளும்போது, முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்கும்போது டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதுன்னு வழக்கு போட்டார், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாரு. அதாவது நான் சொல்றது ஸ்டாலின் அப்படின்னா ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் போய் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர்ல 41 எஃப்ஐஆர்ல 32 எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டாலின் தலைமையிலும் எடப்பாடி தலைமையில் இருக்கும்போது போய் ரைடு பண்ணி போட்ட வழக்கு. 32 வழக்கு வந்து விஜிலன்ஸோட ரைடு. 9 வழக்கு வந்து டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் அரசு எதையுமே கண்டுபிடிக்கல. விஜய் அரசு மட்டும் கிடையாது, அமலாக்கத்துறையும் எதையும் கண்டுபிடிக்கல. அமலாக்கத்துறையும் எதையும் கண்டுபிடிக்கல, அதாவது பாஜக அரசு எதையும் கண்டுபிடிக்கல, விஜய் அரசு எதையும் கண்டுபிடிக்கல. போட்டிருக்கிற எல்லா வழக்குமே டாஸ்மாக் எம்ப்ளாயி வந்து தப்பு பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, டெண்டர்ல முறைகேடு பண்றாங்க அப்படின்னு ஸ்டாலினும் எடப்பாடியும் போட்ட வழக்கு கைது பண்ணுது. இதை உச்சநீதிமன்றத்தில் சொன்னாரு யாரு, பிஆர் கபாய். ஏங்க 41 எஃப்ஐஆரை கிளப் பண்ணி அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசாங்கமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டதே மாநில அரசாங்கம் தான், அந்த அரசாங்கமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல பல பேருக்கு வந்து சார்ஜ் ஷீட்லாம் போடப்பட்டிருக்கு. நீங்க எப்படி இதை வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ள இருந்து இதை கையில் எடுத்தீங்க அப்படின்னு வெளிப்படையா வந்து கோர்ட்லயே கேட்டார். ஸோ அதே வந்து ஒரு அன்னைக்கு பாஜக பண்ண டிராமா மாதிரியே இன்னைக்கு ஒரு டிராமாவை தாவேகா பண்ணுது. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, மொத்தம் 41 கேஸ்ல ஒரே ஒரு கேஸ்ல மட்டும்தான் 62 லட்சம் ரூபாய் பிடிக்கப்பட்டிருக்கு. 40 கேஸ்லையும் சேர்த்து மொத்தமா பிடிச்ச காசு 30 லட்சம் ரூபாய் தான். அதுல ஒரே ஒரு கேஸ்ல 8 லட்சம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க. அப்ப 22 லட்சம் ரூபாய், 39 கேஸ்ல மொத்தமா பிடிக்கப்பட்ட காசு 22 லட்சம் ரூபாய் தான். எப்படி பிடிச்சாங்க? 5000 ரூபாய் இருக்குன்னு ஒருத்த மேல கேஸ் போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் பணம் வச்சிருக்கான் டாஸ்மாக் லேபர். எப்படி சூப்பர்வைசர்கள் 5000 ரூபாய் பணம் வச்சு வழக்கு போடு. உன் ஜிபேல எப்படி 10,000 பணம் இருக்கு, வழக்கு போடு. இப்படி வழக்கு போட்டாங்க. ஃபுல்லா வழக்கு போட்டது எல்லாமே சீனியர் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், இப்படி தான் எல்லாத்து மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், அந்த 62 லட்ச ரூபா பிடிச்ச ஒரே ஒரு வழக்கில் மட்டும் அந்த ஸ்பாட்ல டிஏவிசி ரைடு போகும்போது, விஜிலன்ஸ் ரைடு போகும்போது கிங்ஃபிஷர், எஸ்என்ஜே இந்த நிறுவனத்தினுடைய ஆட்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்களை இது வரைக்கும் அக்யூஸ்மெண்ட் சேர்த்தவே இல்லை, பணம் பிடிக்கப்பட்டிருக்கானா. ஸோ அப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் செய்த முறைகேடு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த எல்லா வழக்குமே போடப்பட்டிருக்கு. இந்த வழக்க சிபிஐ வந்தோ இல்ல வேற எந்த நிறுவனம் வந்தோ எல்லாம் போடல, இடி வந்தோ எல்லாம் போடல. இந்த வழக்கை போட்டது மாநில அரசாங்கம், ஸ்டாலினும் யார் எடப்பாடியும் தான் போட்டாங்க. ஸோ அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த கதைகள் இருக்குல்ல, செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறார், இவங்க ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு, அங்கிருந்து கோடி கோடியா பார்ட்டி பண்ண வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், 41 எஃப்ஐஆரோட மொத்த அமௌண்ட் சொல்லுங்கப்பா. 92 லட்சம் நினைக்கிறேன், 92 lakhs தான் மொத்தமாவே. ஆனா பிரஸ் ரிலீஸ்ல இடி என்ன சொல்லுச்சு, 1000 கோடி அப்படின்னு சொல்லுச்சு. 1000 கோடியினுடைய முகாந்திரத்தை கொடுங்கன்னு கோர்ட்ல கேட்டாங்க. 1000 கோடி ஊழல் இல்ல, குடு. எப்படி முடிவுக்கு வந்து 1000 கோடின்னு வழக்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே, ரைடு விட்ட உடனேயே 1000 கோடி நீ எப்படி ஒரு முடிவுக்கு வந்த, அதை சொல்லுன்னு கேட்டாங்க. இவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, யாரும் கோர்ட்ல சொல்லலை. ஸோ இப்போ இந்த வழக்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்க ஒரு முக்கியமான வழக்கு. இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன பண்றாங்க விஜய் அரசு, அந்த அஃபிடேவிட்டை வச்சு நாம ஒரு ரைடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அந்த ரைட்ல முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாருக்கு லைசன்ஸ் வந்து 285 பாருக்கு வந்து லைசன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த லைசன்ஸ் இல்லாம கடை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரெண்டாவது, இது இல்லாம இந்த டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் இந்த பார் லைசன்ஸை விட்டது இருக்கு இல்லையா, அதுல சில சிக்கல்கள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. மொத்தமா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பார்ட்டி ஃபண்டாக இந்த பணம் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ரூஃப்மே இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டாங்கன்னு விஜய் வந்து பாடினார்ல கரூர்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது செந்தில் பாலாஜிக்கு தான் போச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்பு? ஏன் சார் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்க? தாவேக அரசு வந்தோன்னு என்ன சொல்லுச்சு, அதனுடைய விக்னேஷ் தான் நினைக்கிறேன் அமைச்சர் நினைக்கிறேன், விக்னேஷ் வந்தோன்னு என்ன சொன்னாரு, இந்த ஏத்து கூலி இறக்கு கூலி இது மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு, 20 ரூபா அதுக்காகத்தான் அது வாங்கப்பட்டிருக்கு, அதை நாங்க ஒருங்கிணைச்சிருவோம், சரி பண்ணிடுவோம் அவர் சொன்னது. சரி, ஓகே, ரைட்டு. இன்னொரு முறை பேசும்போது
எதுக்குங்க 10 ரூபா 20 ரூபா வாங்குறீங்க? இல்ல பாட்டில வந்து திருப்பி கொடுத்தா 10 ரூபா, இது வந்து கோர்ட்டு போட்ட உத்தரவு. அது அவர் தான் சொல்றாரு, கோர்ட்டு போட்ட உத்தரவுங்க, பாட்டில கொடுத்தா திருப்பி கொடுத்தா காசு வருதுங்க. நமக்கு என்ன கேள்வினா, ஏத்து கூலி இறக்கு கூலிக்கு 10 ரூபா வாங்குனீங்களா, பாட்டில திருப்பி கொடுத்ததுனால நீங்க 10 ரூபா வாங்குனீங்களா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது இல்லாமல் இன்னொரு காரணம் ஏதோ சொன்னாங்க, இந்த 10 ரூபா வாங்கினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னொரு விதமாக சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த அரசு இப்போ 10 ரூபா 20 ரூபா வாங்குறத நிறுத்திடுச்சு அப்படின்னா நிறுத்தலை. நேற்றுக்கு வந்து செக்ரட்டரியேட் முன்னாடி நின்று ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற பேரில். அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி நாள் டாஸ்மாக் ஊழியர் சங்கம், அதாவது கம்யூனிஸ்டுகள் தலைமையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஊழியர் சங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் டாஸ்மாகை தனியாருக்கு மயமாக்க போறீங்க. கிட்டத்தட்ட 2000 கடைன்னு நினைக்கிறேன், மொத்தமாக 5000க்கு மேலே இருக்குது பார் ப்ளஸ் கடைகள். அதில் வந்து 4000 கடை தான் கடை இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து 2000 பாதிக்கு பாதி அப்படியே பிரைவேட் பார்ஸாக மாற்றணும் அப்படின்னு பிளான் போட்டு அதுக்கான வேலை நடக்கிறதா எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கு. இது வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே அந்த செய்தி வெளியே வந்துச்சு. அன்னைக்கே வந்து மின்னம்பலத்தில் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக அரசு இருந்தப்ப ஆதவர்ஜுனா பாரை தனியார் மயமாக்குறதுக்கான லைசன்ஸ் கேட்டார் திமுகட்ட. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை சண்டை அப்படின்னு ஒரு வார்த்தை மின்னம்பலம் சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஆட்சி அதிகாரம் வந்த உடனேயே ஏன் இந்த டாஸ்மாக்க தனியார் மயம் பண்றதுல குறியா இருக்கிறீங்க? அப்போ டாஸ்மாக் தனியார் மயம் பண்றதுல குறியா ஒரு பக்கம் தீவிரமா லைசன்ஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இத கேள்வி கேட்கிறாங்க டாஸ்மாக் ஊழியர்கள், போராடுறாங்க. நாளைக்கு அவங்க எல்லாம் வேலையை விட்டு அனுப்பப்படுவாங்க. அந்த போராட்டம் நடக்கும்போது திடீர்னு செந்தில் பாலாஜி மேல ஒரு வழக்கு போட்டு இந்த வழக்கை பூதகரமா மாத்திடுறாங்க. கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட் வந்து அவரோட பாஸ்போர்ட்டை மட்டும் வாங்கி வச்சு அவர் வெளிநாடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அவரை வந்து கைதெல்லாம் பண்ண முடியாதுட்டாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துட்டாங்க. அவர் மினிஸ்டர் கிடையாது. இப்போ ஏற்கனவே அவர் 1 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு வேற ஒரு வழக்குல. அன்னைக்கு இதே உச்சநீதிமன்றம் தான் தூக்கி உள்ள போட்டுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் மினிஸ்டர் வெளியே இருந்தார் அப்படின்னா சாட்சியை கலைச்சிருவாரு, அந்த வேலையை, அதாவது பணம் வாங்கிட்டு வேலை போட்ட அந்த வழக்குல வெளியே இருந்தாருன்னா சாட்சியை கலைச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் எனக்கு கேட்குறேன், கரூர் வழக்கில் யாரெல்லாம் எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு? ருஷியானந்த் பேர் இருக்கு, இவர் சிடி நிர்மல் பேர் இருக்கு, மதியழகம் பேர் இருக்கு. யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க? விஜய் விசாரிக்கப்பட்டிருக்காரு, ஆதவர்ஜுனா விசாரிக்கப்பட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வெளியே தானே இருக்காங்க, எல்லாம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல. கரூர் சம்பவத்தில் தொடர்புடைய எல்லா 5 மினிஸ்டர் இருக்காங்கல்ல, இவங்க சாட்சியை கலைக்க மாட்டாங்களா? கரூர்ல போய் அரசு வேலை கொடுத்தது சாட்சியை கலைக்கிற மாதிரி இல்லையா? ஸோ அப்போ அரசாங்கம், நீதிமன்றமே அரசுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை பார்க்குது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நீதிமன்றம் தெளிவான சொல்லிச்சு அப்படின்னா, இப்போ அவர் மினிஸ்டர் கிடையாது, அவர் சாட்சியெல்லாம் கலைக்க முடியாது, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அதனால அவர் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது செந்தில் பாலாஜி மேல நடக்கக்கூடிய 3வது அட்டம்ப்ட் இந்த 2-3 மாசத்துல. அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறதுல இவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதுக்காக தொடர்ச்சியா அந்த வழக்கை மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ போட்டிருக்காங்களே இந்த எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆர் நிக்காது. இந்த எஃப்ஐஆர் எதன் அடிப்படையில் போட்டிருக்கான்னு சொன்னாங்க, அமலாக்கத்துறையினுடைய அபிடேவிட். அமலாக்கத்துறையினுடைய அபிடேவிட் எந்த காலகட்டத்தினுடையது? 2017 இருந்து 2022 வழக்கு தானே. நீங்க எஃப்ஐஆர் என்ன சொல்றீங்க? 2022-23 ஆபரேஷன் இல்லீகல் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. எப்பா, உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த அபிடேவிட் 2022 முடிஞ்சிருச்சு. இது 2023. 2023 வருஷத்தினுடைய வழக்கை எப்படி 22 வரைக்கும் சப்மிட் பண்ண அபிடேவிட்ல இருந்து நீங்க எடுத்து வழக்கு போடுவீங்க? அதுல எப்படி உங்களுக்கு என்ன முகாந்திரம் கிடைச்சது? என் மேல ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அது என்ன அப்படின்னா, நான் 2022க்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்குல என் மேல ஃபார் எக்ஸாம்பிள் அமலாக்கத்துறையோ சிபிஐயோ ஒரு அஃபிடேவிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த அஃபிடேவிட்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டு 2023 நடந்த தப்புக்கு என் மேல எப்படி நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்க? அதான் ஒரு லாஜிக்கலாவே தப்பு இந்த எஃப்ஐஆர். ஸோ அப்போ இதெல்லாமே வந்து ஒரு செட்டிங். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இவங்க போடக்கூடிய ஒரு முக்கியமான செட்டிங்கு. டாஸ்மாகை தனியார் மயம் பண்றது குறித்து அந்த பட்ஜெட்ல அறிவிக்க போறாங்க. அப்படி அறிவிக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி உள்ள வச்சுட்டா நாங்க ஊழலை தடுப்பதற்காக தான் இந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிறாங்க. டாஸ்மாகை இவங்க தனியார் மயம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ டாஸ்மாக் எதிராக மக்கள் போராடுறாங்க. நாளைக்கு இந்த டாஸ்மாக் 2000 டாஸ்மாக் தனியார் மயம் படுத்தப்பட்டு அந்த டெண்டர் எடுக்கிறவன்லாம் சாதாரண ஆள் கிடையாது, ரவுடி மாதிரி இருப்பான். பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டெண்டர் விட்டு எடுக்கப்பட்டிருக்கும். அந்த கோடி அவன் சம்பாதிக்கணும். அவன் என்ன தனியார்ல இருக்கக்கூடியவன் சாராய கடையில மது ஒழிப்பு வேலையா பண்ணுவான்? குடிக்காதீங்க உடம்பு கட்டணும், குடிக்காதீங்க உடம்பு கட்டணும் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சரக்கு விற்குதோ அந்த அளவுக்கு. நான் ஒரு டெண்டர் எடுக்கிறேன்ப்பா, டாஸ்மாக் 2000 கடையை தனியார் மயமாக்கணும் அப்படின்னா நான் டெண்டர் எடுக்கிறேன் அப்படின்னா 8 மணிக்கு கடை திறக்கணும் அப்படின்னா நான் போய் 6 மணிக்கே கடையில உட்காந்துருவேன். எனக்கு தேவை லாபம். இப்போவாவது டாஸ்மாக் எம்ப்ளாயி டைமுக்கு வர்றாங்க, இல்ல டைம் லேட்டா கூட வர்றாங்க, அது பிரச்சனை கிடையாது.
அரசாங்கம் சாராயம் விற்கும் போது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு தனியார் சாராயம் விற்கிற கொடுத்தா லாபத்தை மட்டுமே மையமா வச்சு பயங்கரமா விற்பான். அப்படி விற்கும் போது இப்ப வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய சரக்கை விட இப்ப சொல்றாங்கல்ல 48,000 கோடிக்கு மேல ஆண்டுக்கு வருமானம் வந்து டாஸ்மாக் வருது அப்படின்னு, நான் உறுதியா சொல்றேன், மது விற்பனையில் மிகப்பெரிய உச்சத்தை தமிழ்நாடு தொடப்போகிறது இந்த டாஸ்மாக் தனியார் மயத்தினூடாக. மது ஒழிப்பெல்லாம் இல்ல விஜயோடைய நோக்கம். டாஸ்மாக்ல நடக்கிற ஊழலை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவருடைய நோக்கம் இல்ல. தனியார் மயமா உடனும் இந்த 2000 கடைய டெண்டர் எடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் எல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவான ஆளா மாறணும். அவன் நாளைக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும். இப்ப நான் வந்து தாவேக்கா எனக்கு ஒரு டெண்டர் கொடுக்குது அப்படின்னு வச்சுங்களேன், நான் ஒரு வருஷம் 50 கோடி சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து 5 கோடி 10 கோடி தாவேக்காவுக்கு எலெக்ஷன் ஃபண்டா கொடுப்பேன். அந்த ஏரியாவில் நடக்கூடிய எலெக்ஷன் செலவை நான் பாத்துக்குவேன். இந்த 2000 கடையை 234 தொகுதிக்கு பிரிச்சு அங்கங்க இருக்கிறவன் எலெக்ஷனுக்கு ஃபண்ட் பண்ற மாதிரி இதை பண்ணிடுவாங்க. அவன் ஒரு தாதாவா மாறுவான். அப்புறம் அந்த சாராய கடையை ஏழை எடுத்தான் பாத்தீங்களா, அவன் எம்எல்ஏவா வருவான். அப்புறம் அவன் சாராய ஃபேக்டரி வாங்குவான். ஆக்சுவலி இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழல் இருந்துச்சு. ஊருக்குள்ள ஒரு பெரிய தாதா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப் டெண்டர் எடுத்தவனா இருப்பான். 4 பேர்த்த அடிப்பான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் சிக்கல் வரப்போகுது. ஒரு பக்கம் சாராயம் அதிகமா விற்க போகுது, விஸ்கி பிராண்டி ஒயின்னு எக்கச்சக்கமா விற்க போறாங்க. ஏன்னா தனியார் மயத்தால் மிகப்பெரிய லாபம் அடைய போகுது. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சந்தோஷ், நான் ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசாங்கம் தான் துப்பாக்கி தயாரிக்குது. இப்போ தனியாரும் துப்பாக்கி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏரோப்ளைன்ல இருந்து ரேடார்ல இருந்து எல்லா வகையான ஆயுதங்களையும் தனியார் தான் தயாரிக்கிறாங்க. ஒரு 5 கம்பெனி தான் தயாரிக்குது. இந்த 5 கம்பெனி உலகம் அமைதியா இருக்கணும்னு விரும்பும். எந்த அளவுக்கு ஒரு நாட்டு மேல குண்டு போட்டா தான் இவனுக்கு லாபம் கிடைக்கும். ஈரான் மேல 10 நாள் சண்டை போடாத, 20 நாள் சண்டை போட்டா இவனுக்கு லட்சம் கோடி லாபம். மக்கள் செத்தா இவனுக்கு லட்சம் கோடி லாபம். அப்போ சாராயம் இதே தான். குடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ குடிகாரனா பாரு, நீ குடிகாரனா பாரு. எவ்வளவு பேர்த்த குடிகாரனாக மாத்தினால் எனக்கு லாபம் வரும். அந்த அளவுக்கு நான் வந்து குடியை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு முதலாளியா மாறுவேன். இதுதான் இவங்களுடைய நோக்கம். இவங்க இந்த மக்கள் ஜென்சி தலைமுறையை மிகப்பெரிய குடிகார தலைமுறையாக மாக்க போறாங்க. யார்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கிட்டு யாருக்காக ஆட்சிக்கு வந்திருக்குன்னு விஜய் சொல்றாரோ அந்த விஜய் ஒரு தலைமுறையை அழிக்க போகிறார். டாஸ்மாக் தனியார் மயத்தை மறைப்பதற்காக செந்தில் பாலாஜியை கைது என்ற நாடகத்தை ஒரு மிகப்பெரிய அரங்கேற்றம் செய்து கொண்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாருக்கான வேலைகளை அவர் செய்கிறாரு. இது மிகப்பெரிய ஆபத்து. செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவரை ஏதோ ஒரு வகையில் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஊழல் வடிவம்னு காமிச்சு அவரை கைது செய்வதனூடாக உச்சநீதிமன்றத்திலேயே சொல்றாங்க, நீங்களே உச்சநீதிமன்றமே பல கேசுகள் விசாரிச்சிருக்க, அவர் பண்ண சேட்டையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆமா, ஆனா எதுக்குமே உச்சநீதிமன்ற தண்டனையே கொடுக்கலையே. எதுக்குமே உச்சநீதிமன்ற தண்டனை கொடுக்கலையே. அப்ப நீ அறிவாளி, உச்சநீதிமன்ற ஜட்ஜி முட்டாளான்னு கேட்கிறேன். உனக்கு எல்லாம் தெரியுது, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதுவுமே தெரியல அர்த்தமான அட போயா அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்திருக்காரு. ஒரு அரசியல் பழிவாங்கல் என்ன அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியும். அது யாருக்காக செயல்படுது அப்படிங்கிறது வேற விஷயம். செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. செந்தில் பாலாஜியை காலி பண்ணணும்னு பாஜகவும் நினைக்குது, செந்தில் பாலாஜியை காலி பண்ணணும்னு விஜயும் நினைக்கிறார். ஏன் அப்படின்னா கொங்கு பெல்ட்ல ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா கொங்கு பெல்ட்ல ஒரு செல்வாக்கு ஏற்படுத்திக்கணும். விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர், தாராபுரம் பெருந்துறை எல்லாம், தாராபுரம் பெருந்துறை, கரூர், இந்த தொகுதியெல்லாம் வந்து இப்ப விஜய்க்கு வந்து கொங்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை. ஒரு 2 இடத்துலாம் பெருசா வந்திருக்கு. அந்த செல்வாக்கை வந்து அதிகப்படுத்திக்கணும். தென்காசியில ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, அங்க ஒரு செல்வாக்கை உருவாக்கணும். அதுக்கு வந்து அனிதா அண்ணாச்சியை கைது பண்ணா சரியா போயிடும். அவர் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு பெரிய பேக்கப் அங்க வச்சிருக்காரு. அந்த பக்கம் அவரை கைது பண்ணா சரியா போயிடும். இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஆளை கைது பண்ணிக்கலாம். யாராருக்கெல்லாம் வந்து பை எலெக்ஷன் தேர்தலுக்கு அவங்களாம் இடையூறாக இருப்பாங்களோ அவங்கள கைது பண்ணாங்கிற வேலையில் அவங்க இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஆபத்து. இந்த டாஸ்மாக் வழக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய போங்கான வழக்கு. இந்த வழக்கை எவ்வளோ தீவிரமாக விசாரித்தாலும் இதில் பெரிய ஆட்கள் யாரையுமே கைது பண்ண முடியவே முடியாது. கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வாங்கின காசு ரீஜனல் மேனேஜர், மேக்ஸிமம் ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் தான் மாட்டுவாங்க. இதில் மேலே இருக்கவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு ஊழல். இது ஊழலாக என்னன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. இதை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, இதை வச்சுட்டு இவங்க பாட்டு பாடுறாங்க, இதை வச்சுட்டு சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் நிற்கவே நிற்காது. பல்வேறு முக்கியமான தகவலை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.